ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदांच बृहृणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நவாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं पाश्यकृतं यतीन्द्रं मत्तेशिकञ्चामीडमभिविद्यै. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ध्यान श्लोकங்கள். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं. नमोऽस्तु देव्यासविचालबुद्धे पुल्लारविन्दाय दभद्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. वसुदेव गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनीं कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णकोरमकरा दुर्योधनावर्दिनी शोत्तीर्णा खलु पाण्डवैरणनथि कैवर्तककेशवः. पाराशर्यवजः सरोजममलं गीतार्थकन्दोत्कटं नानाज्ञानगकेसरं हरिकथा सम्बोधनाबोधितं. लोके सज्जन षट्पदैरहरगः बेबीयमानं मुता भूयात् पारदपङ्कजं कलिमल व्रत्वंसिन श्रेयसे. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः
स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदै शाङ्कपदक्रमोपनिषदै गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुषुरासुरगणा देवाय तस्मै நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை நம்ம தியான ஸ்லோகத்தில் 6 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3 ஸ்லோகம் இருக்குது. முகவுரையாக சில கருத்துக்கள் பார்த்தோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கலாம் ஏற்கனவே பார்த்த கருத்துக்களை. கீதையினுடைய நோக்கம் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுவிப்பது. முக்கியமானது அதுதான். நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதிலிருந்து விடுபடுவது, அதற்கான வழியை சொல்வது தான் இந்த பகவத்கீதை. முழுமையாக அந்த துயரம் நீங்குவதற்கு ஒரே சாதனம் ஞானம்தான். சரி, ஞானம் நேரடியாக போக முடியுமான்னா போக முடியாது. அதற்காக என்ன சொல்லப்பட்டது? மன தூய்மைக்காக கர்மயோகத்தையும் மன ஒருமுகப்பாட்டிற்காக பக்தி யோகத்தையும் சொன்னது. ஞான யோகம் முடிவான சாதனை, அது கடைசி 6 அத்தியாயம். அதற்கு மன தூய்மை வேண்டும், மன ஒருமுகப்பாடு வேண்டும். அதற்காக கர்மயோகம், பக்தி யோகம். முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், 2வது 6 அத்தியாயம் பக்தி யோகம். முக்கியமாக எல்லாத்துலேயும் எல்லா கருத்து வருது, அதை புரிஞ்சுக்கிறோம். 2வது அத்தியாயத்தில் ஞான யோகம் வந்துடும், கர்மயோகம் வந்துடும். ஆனால் முக்கியமாக பிரதானமாக முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், 2வது 6 அத்தியாயம் பக்தி யோகம், 3வது 6 அத்தியாயம் ஞான யோகம். ஞானத்திற்காக தகுதி இது 2. சரி, இதெல்லாம் அடையணும்னா அதுவாக வந்துடுமானா சுயமுயற்சி வேணும். அதற்காக முதல் 6 அத்தியாயத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்லுது. கர்மயோகத்துக்கு நாம் தானே வேலை செய்யணும். நம்மளுடைய சுயமுயற்சி இருந்தால் மட்டும் பத்தாதுங்கிறதுக்காக 2வது 6 அத்தியாயம் கடவுள் அனுக்கிரகம். கடவுள் அனுக்கிரகம், சுயமுயற்சி இருந்தால் நாம் பெற வேண்டியது நல்ல பண்புகள். நல்ல பண்புகளை பெற வேண்டும், கெட்ட பண்புகளை நீக்க வேண்டும். அது 3வது 6 அத்தியாயத்தில் சொல்லுது. முதல் 6 அத்தியாயம் பிறகு நம்மை பற்றி ஜீவ தத்துவம், 2வது 6 அத்தியாயம் இறை தத்துவம் கடவுளை பற்றி, 3வது 6 அத்தியாயம் 2 ஐக்கியம். இந்த 9 விஷயங்கள் தான் கீதையில் முக்கியமாக அடங்கியிருக்கு. இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் முறையாக படித்து முறையாக பண்ணுனா எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு அருமையான வழியை சொல்கிறார். ஆரம்பிப்பதற்கு முன்பாக வழிபாடு பண்ணி ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். இது மகாபாரதத்தின் மத்தியில் வர்றதுனால இதுக்கு தனி வழிபாடாக அவர் ஸ்லோகம் எழுதலை. மகாபாரத ஆரம்பத்தில் எழுதியிருக்கார் ஆரம்பிக்கும்போது. அதனால் மதுசூதன சரஸ்வதிங்கிறவர் இந்த பகவத்கீதைக்கு தியான ஸ்லோகம்னு ரொம்ப ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அதுக்கு நாம் அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ப்ரேயரோடு தொடங்கினா நல்லது. நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், இடையூறுகள் நீங்கப்படும், ஆணவம் போகும். முதல்ல கடவுள் வழிபாட்டில் முக்கியமான பிரச்சனை ஆணவம் குறையும். இதெல்லாம் நிறையா பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த தியான ஸ்லோகத்தில் முதல்ல பகவத்கீதையை வழிபடுறோம். முதல் ஸ்லோகம் பகவத்கீதையை வணங்குதல், 2வது ஸ்லோகம் வியாசரை வழிபடுவது, 3வது கீதையை சொன்ன கண்ணனை வழிபடுவது, 4வது கீதையின் தத்துவத்தை சொல்லி வழிபடுறது, 5வது ஸ்லோகம் கீதையை சொன்ன கண்ணன், 6வதும் கண்ணனை வழிபடுறது தான். இப்படி 6 ஸ்லோகங்களுக்கு நாம் விளக்கம் பார்த்துருக்கோம். இதில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால், பகவத்கீதையை தாயாக உருவகப்படுத்தினார். பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டவள் இந்த கீதை. வியாச முனிவரால் எழுதப்பட்டவள், மகாபாரதத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டவள், 18 அத்தியாயங்களுடன் கூடியவள், அத்வைத அமிர்தத்தை பொழிவிப்பவள், துயரத்தை நீக்குபவள். கடைசியான துயரத்தை நீக்குபவள் ஆகிய பகவத்கீதை தாயே உன்னை வணங்குகிறேன். இது முதல் ஸ்லோகம் சொன்னார். பிறகு 2வது ஸ்லோகத்தில்
விஷாலமான விரிந்து பரந்த அறிவை உடையவர். வியாச பகவானுக்கு வழிபாடு. அதை எழுதுனது யார்? மகாபாரதத்தை எழுதுனது வியாசர். அதனால் அந்த வியாசருக்கு வழிபாடு. நன்கு விரிந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர். பிறகு உங்களால் மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞானமயமான கீதை என்னும் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வியாச பகவானாகிய உங்களுக்கு நமஸ்காரம், உங்களை வணங்குகின்றேன். புல்லார விந்தாயத விசால புத்தே. மூணாவது ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். பிரபன்ன பாரிசாதாய. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவர். கற்பக விருட்ச மரத்து கீழே போய் அமர்ந்துட்டு என்ன கேட்டாலும் கிடைக்குமா? முதல்ல போகணும், அங்கே அமரணும். அப்படி பகவானிடம் சரணடைவது அந்த கற்பக விருட்சத்துக்கிட்ட போய் அமர்றது மாதிரி. அங்கே போகாமல் போனால் கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி பகவான்கிட்ட சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவரும், ஒரு கையில் சாட்டை குச்சியை வைத்திருப்பவரும், ஒரு கையில் சின்முத்திரை தாங்கி இருப்பவரும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவருமான கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். இதில் பாருங்கள், பகவான் ஒரு கையில் சின்முத்திரை, ஒரு கையில் அந்த குதிரையை ஓட்டுற சாட்டை குச்சி. அதில் முக்கியமான கருத்து புரிஞ்சுக்கிற வேண்டியது, உலக விவகாரத்தில் நாம் இருந்தோம்னா ரெண்டு வேணும். உலக விவகாரத்தையும் பிடிச்சிக்கிறணும், ஓட்டணுமே. குதிரையை ஓட்டுற மாதிரி உலக விவகாரம். இன்னொரு கையில் பகவானையும் பிடிச்சிக்கிறணும். தத்துவம், உண்மை, கடவுள் வழிபாடு, இதை பிடிச்சி ரெண்டும் இணைஞ்சு போச்சுன்னா நாம் உலகத்தில் ஆனந்தமாக வாழ முடியும். அது அர்த்தம் தான். ஒரு கையில் குதிரையை ஓட்டுற சாட்டை குச்சியை பிடிச்சிருக்காரு, விடலை. இவன் உபதேசம் பண்ணி போட்டலாம்ல அவர், அதையும் கையில் வச்சுருக்காரு. இன்னொரு கையில் சின்முத்திரை, தத்துவத்தை போதிக்கிறார். இது மூணாவது ஸ்லோகம். பிறகு நாலாவது ஸ்லோகத்தில் சர்வோபனிஷதோ காவோ. எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள். பால் கறப்பவன் கிருஷ்ணன். பசுவை காத்து மகிழ்வை தருபவனாகிய கோபாலனின் மைந்தன். அர்ஜுனன் பாலை கறக்க பயன்படுத்தும் கன்றுக்குட்டி. பால் மேலான அமிர்தமான கீதை. பாலை அருந்துபவர்கள் மன தூய்மை உடையவர்கள். இதை இந்த உபனிஷதங்களெல்லாம் பசுக்கள் கூட்டங்களாக ஒரு கற்பனை பண்ணி உதாரணமாக சொன்னார். பசு எவ்வளோ இருந்தாலும் அதில் பிரயோஜனம் என்ன? எல்லாம் பிரயோஜனம் இருக்குது. பால் தான் முக்கியமான உணவு. அந்த பாலை தருவது யார்? பாலை தருவது அந்த பசு. அந்த பால் தான் பகவத்கீதை. அதை கறக்கிறதுக்கு என்ன பண்ணார்? கன்றுக்குட்டி. அர்ஜுனன் மூலமாக தான் நம்மளுக்கு கீதை கிடச்சிச்சு. ஆனால் பாலை கறந்து கன்றுக்குட்டி மட்டுமா குடிக்குது? எல்லோரும் மற்ற ஜீவராசிகள் பாருங்கள், அது குட்டி அதனுடைய கன்றுக்கு மட்டும்தான் கொடுக்கும். பசு ஒன்று என்ன பண்ணுது? தேவைக்கு அதிகமாக கறந்து மற்றவங்களுக்கு கொடுக்குது. அது மாதிரி இந்த பகவத்கீதையை அர்ஜுனன் மூலமாக கறந்து நல்லவர்களுக்கு சொல்கிறாருங்க. மேலான அமிர்தமான கீதையை இந்த பாலை அருந்துபவர்கள் மன தூய்மை உடையவர்கள். கீதை எல்லாருக்கும் புரியுதா? இல்லையே. யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யாருக்கு மன தூய்மை இருக்கோ அவங்களுக்கு இது கிடைக்கிது. இது நாலாவது ஸ்லோகம் பார்த்தோம். பிறகு அஞ்சாவது ஸ்லோகம் வசுதேவ சுதம் கம்ச சானூர மர்த்தனம். இதில் என்ன சொன்னார்னா, இதில் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். வசுதேவரின் புதல்வர். வசுதேவருக்கு மைந்தனா பிறந்தாலும் அவர் இறைவனாகிய வசுதேவ புதல்வர். கம்ச சானூர மர்த்தனம். கம்சனையும் சானூரன் என்ற அரக்கனையும் கொன்றவர். தனது தாயான தேவகிக்கு பேரானந்தத்தை அளித்தவர். உலகம் முழுவதற்கும் குருவானவர் அந்த கிருஷ்ணரை வணங்குகிறேன். இதில் பாருங்கள், முக்கியமான கருத்து என்னென்னா, உறவை சொல்கிறார் முதல்ல. பிறகு அவருடைய உண்மையான ஸ்வரூபம் மகனாக பிறந்தாலும் கடவுள். நாம் எல்லாருமே அப்படித்தான். நம்மளுக்கு பேர், நாம, யார் மகன், யார் அப்பா எல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமானது என்னன்னு சொன்னால், நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் கடவுள் ஸ்வரூபம். இதையும் இங்கே சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் வசுதேவருக்கு மைந்தனாக பிறந்தார். பிறகு அவர் ஒரு சத்திரியனாக இருந்ததுனால தர்மத்தை காக்கிறதுக்காக அசுரர்களை அழித்தார். கம்சனையும் சானூரனையும் கொன்றார். இது சமுதாயத்துக்கு செய்கிறது. சில பேர் சமுதாயத்துக்கு செய்வாங்க,
தான் குடும்பத்துக்கு செய்ய மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, தாயான தேவகிக்கு பேரானந்தத்தை அளித்தவர், தன்னுடைய தாய்க்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். பிறகு உலகம் முழுவதற்கும் குருவாக அமைந்தார். அந்த கிருஷ்ணரை வணங்குகிறேன். உலகத்துக்கு பூரா எப்படி ஒருத்தர் குருவாக இருக்க முடியும்னா, உலகத்துக்கு பூரா எதை தேவையோ அதை சொன்னால் ஒரு உலகத்துக்கு குரு. உலகத்துக்கு பூரா ஒருத்தர் குருவாக இருக்க முடியுமா? ஜெகத்குருவா? உலகம் முழுவதற்கும் எது தேவையோ அதை சொன்னவர். ஒருத்தருக்கு விஞ்ஞானம் தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு பொருளாதாரம் தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு சயின்ஸ், என்னென்னமோ மேத்தமேட்டிக், இப்படி எத்தனையோ கலைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குரு. ஒருத்தருக்கு இது மட்டும்தான் தேவை இருக்குன்னு ஒன்று தேவையே இருக்காது. ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது என்னென்னா துன்பம் போகணும். இது காமன் தானே? அந்த துன்பம் போவதற்கு தேவையான உபதேசத்தை பண்ணதுனால இவர் ஜகத்குருவாகிறார். அந்த ஜகத்குருவான கிருஷ்ணரை வணங்குகிறேன். பிறகு கடைசி 6வது ஸ்லோகம் பீஷ்ம துரோண தர்ச்சடா. போன கிளாஸில் பார்த்ததில்ல. இதில் முதல் வரியில் ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் எவ்வளவு பெரிய சிக்கலையும் நம்ம தாண்டி விடலாம்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். கடவுளுடைய அனுகிரகம் மட்டும் கிடச்சிச்சின்னு சொன்னால் நாம் எவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து மீள முடியும். ஏன்னா பீஷ்மரையும் துரோணரையும் இரு கரைகளாகவும் அவங்க 2 பேருக்கு அழிவே கிடையாது. மரணம்ங்கிறதே அவங்க நினச்சாத்தே முடியும். யாராவது தனக்கு மரணம் விரும்புவாங்களா? அம்பு படுக்கையில் கிடக்கும்போது கூட அவர் சாகலையே. அவர் விரும்பின பொழுது தானே உயிர் போகுது. அப்படி இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட 2 பேரை 2 கரையாக வச்சுருக்கார், 2 சிங்கம் நிற்கிறது மாதிரி. பிறகு அதற்கு இதெல்லாம் சொல்கிறார், ஜெயத்ரதன் நீராகவும் காந்தார மன்னன் சகுனியை நீலோத்பலமாகவும் சல்யனை சுறாமியனாகவும் கிருபர் நதியின் பிரவாகமாகவும் கர்ணன் கொந்தளிக்கும் பேரலைகளாகவும் அஸ்வத்தாமனையும் விகர்ணனையும் பயங்கரமான திமிங்கலங்களாகவும் துரியோதனனை நீர்ச்சுழல்களாகவும் கொண்ட அந்த ரணநதியினர் போர்க்களம் என்ற அந்த ரணநதி கேசவனை படகோட்டியாக கொண்டு பாண்டவர்களால் சந்தேகமின்றி கடக்கப்பட்டது. இது முக்கியம். கண்ணன் ஒருத்தன் இருந்ததுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. அன்றைக்கி அக்ஷரோணி படை கூட சொன்னேன். 18 அக்ஷரோணினா எத்தனை லட்சம் படை? 20 லட்சம் வீரர்கள். பிறகு குதிரைகள், யானைகள். அப்போ ஜனத்தை கூட ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், கிட்டத்தட்ட 200 கோடி இருந்திருக்கும் போல இருக்குது பாரதத்தில். ஏன்னா அன்றைக்கி இந்த எல்லா நாடும் சேர்ந்தது தான் பாரதம். அப்போ அந்த அவ்வளோ பேர் இறந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா பஞ்சபாண்டவர் சைடு 5 பேர், அங்கே ஒரு 3 பேர் மிஞ்சுறாங்க. ரணநதிங்கிறார். அதில் அவ்வளோ பெரிய போர் வீரர்களெல்லாம் வெற்றி கொண்டு எப்படி கடக்க முடிஞ்சிச்சின்னு சொன்னால் கிருஷ்ணனை படகோட்டியாக கொண்டது. கிருஷ்ணன் கூட இருந்தால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. உதாரணம் சொன்ன எம்ஜிஆர் உதாரணம். சினிமா படத்தில் எம்ஜிஆர் இருக்காருன்னா காப்பாற்றிடுவார், நம்பிக்கை வரும். அது மாதிரி கிருஷ்ணர்னால் கடக்கப்பட்டது. 7வது ஸ்லோகம் படிக்கலாம். பாராச்சரியவஜ சரோஜமமலம். சேர்த்தே படிக்கலாம். பாராச்சரியவஜ சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானக கேசரம் ஹரிகதாம் சம்போதனா போதிதம் லோகே சச்சன ஷட்பதைரகரக பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் களிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே. இங்கே மகாபாரதத்தின் பெருமையை சொல்லி அதற்கு மகாபாரதத்துக்கு வழிபாடு. கடைசி வரி 2வது வார்த்தை பாரத பங்கஜம். பூயாத் பாரத பங்கஜம் இருக்கு. பாரத பங்கஜம்னா மகாபாரதம் என்னும் தாமரை. இங்கே மகாபாரதத்தை ஒரு தாமரை மலராக உருவகப்படுத்துகிறார். இந்த தாமரை எங்கே வளரும்? நீரில் தான் வளரும். நீர் இல்லாட்டி தாமரை இருக்காது. அது நீர் எவ்வளோ மட்டம் இருக்கோ அவ்வளோ உயரம் தாமரை வளரும். அந்த நீர் எதுன்னா முதல் வரி பாராச்சாரிய வஜ சரோஜம் அமலம். சரோஜம் அமலம் பிரிச்சோம்னா பாராச்சாரிய வஜ சரோஜம் அமலம். பராச்சர முனிவரின் புதல்வரான வியாசரின் வாக்கு என்னும் நீரில் பிறந்தது. இதை யார் சொன்னது? வியாச பகவான் சொன்னார். மகாபாரதம் வியாசர் வாக்கிலிருந்து வந்துச்சு. வியாசர் எழுதினாரா?
மகாபாரதம் எழுதினார்னு சொல்கிறோம். எழுதினது யார்? விநாயகர். இவர் சொல்ல அவர் எழுதினார். வியாசர் என்னும் வாக்கு என்னும் நீரில் உதித்த இந்த தாமரை மலர். பாராச்சரிய முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் தான் வியாச பகவான். பாராச்சரிய முனிவருடைய புதல்வர் வியாச பகவான். அதனால் பாராச்சரிய வஜக சரோஜம். பீஷ்மரும் வியாசரும் ஒரு வகையில் சகோதரர்கள், தெரியுமில்ல? அந்த கதையெல்லாம் மகாபாரதத்தை படித்தா புரியும். பிறகு இந்த மகாபாரதம் என்ற தாமரை எப்படிப்பட்டது? அமலம். பாராச்சாரிய வஜ சரோஜம் அமலம்ங்கிறார். அமலம்னா தூய்மையானது. தாமரை எப்பயுமே பாருங்கள், அது என்ன அழுக்கான தண்ணியில் வந்தால் கூட அது சுத்தமாக தான் இருக்குது, அது ஒட்டாது. தாமரை மலர் எப்பொழுதுமே தூய்மையானது. அதனால தான் பகவானுடைய பாத கமலங்களை தாமரைன்னு சொல்கிறோம். பகவான் அமர்ந்திருக்கிறது எங்கே அமர்ந்திருப்பார்? எல்லா படத்துலையும் பார்த்தா தாமரையை போட்டு அதில் வரல வச்சுருப்பான். நம்ம இதயத்தை என்ன சொல்லுவோம்? இதய தாமரை. ஏன் இதயத்தை தாமரைங்கிறோம்? பகவான் அங்கே உட்கார வைக்கணும், நாம் உட்கார வைக்கிறதில்ல. இதய தாமரைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பகவானை எப்பயுமே இதயத்தில் நாம் நிறுத்தி இருக்கணும். அதுக்காக இதய தாமரைன்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணுறாரு? அந்த தூய்மையாகவும் வச்சுருக்கணும். தாமரை எப்படி தூய்மையாக இருக்கோ அப்படி இந்த காற்றையும் தூய்மையாக வச்சுருக்கணும். தினம் சுத்தப்படுத்தணும். இந்த இதயத்தை சுத்தப்படுத்துறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. உடம்பை டெய்லி சுத்தப்படுத்துகிறோம், மனசை சுத்தப்படுத்துகிறோமா? சோப்பு இல்லையா அதுக்கு? இதுக்கு சோப்பு, பவுடரு, ஷாம்பு எல்லாம் இருக்குது. மனசு சுத்தப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு சோப்பு இருக்குது, இறை வழிபாடு தான். தினம் குளிக்கிறது மாதிரி தினமும் மனசில் அழுக்கு வரும். அந்த அழுக்கை பார்த்து எனக்கு நேற்று காலையில் எழுந்திரிச்சோன்னு நினைக்கணும், நேற்று என்ன மாதிரியெல்லாம் அழுக்கு வந்துச்சுன்னு பார்த்து இதெல்லாம் போக்கியிருப்பா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் டெய்லி சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். சுத்தமான உடம்பு சுத்தமான எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படி நம்மளுக்கு மனசு சுத்தமானா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருக்குமா இருக்காதா? அழுக்கு சட்டை போட்டால் எப்படி இருக்குது? நல்லாவா இருக்கே? குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? 4 நாள் குளிக்கலைன்னு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். அது மட்டும் எப்படியோ கசகசன்னு குளிச்சிடுறான். இது தெரியறதில்ல. இதுவும் கசகசன்னு இருக்குது. அழுக்கு இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். பொறாமை காலையிலேருந்து சாயந்தரம் பொறாமையிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து ஒருத்தர் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, சந்தோஷமாக இருப்பிய? பொறாம ஒரு அழுக்கு. இதெல்லாம் வழிபாடு பண்ணி ப்ரேயர் பண்ணி தான் நீக்க முடியும், வழி இல்லை. தாமரை அமலம் தூய்மையானது. அதனால் இதய தாமரைன்னு சொல்கிறோம். அதில் அந்த தாமரை தூய்மையானது. பிறகு அந்த தாமரைக்கு ஒரு நறுமணம் உண்டு. கீதார்த்த கந்தோத்கடம், கீத அர்த்த கந்த உத்கடம், கீதையின் உட்பொருளை நறுமணமாக கொண்டது. இந்த மகாபாரதம் தாமரைக்கு ஒரு நறுமணம் இருக்கான். அது எதனால் வந்துச்சுன்னா கீதையினால தான் அந்த நறுமணமே வந்துச்சுங்கிறார். அதுவும் கீதையினுடைய உட்பொருள், வேதத்தினுடைய முழு சாரம் அமைஞ்சிருச்சு இந்த கீதையில். டோட்டல் 4 வேதத்தில் என்ன மைய கருத்தோ அது அனைத்தும் கீதையில் கொடுத்ததுனால அது ஒரு நறுமணம். ஒரு மலர்னால என்ன சொல்லுவோம்? அது மணக்கணும்னு சொல்லுவோம். பொதுவாக மனமில்லாத மலரை வாங்கிறதில்ல. கடவுளுக்கு கூட அதைத்தான் படைக்கிறான் நம்ம. அப்படி இருக்கிற பொழுது அந்த கீதம் தாமரை மலருக்குன்னு ஒரு சின்ன மனம் இருக்குது. அது கீதையினுடைய உட்பொருளை நறுமணமாக கொண்டது. கீதையினுடைய பொருள்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு பாத்திரத்தின் மூலமாக ஒவ்வொரு நற்குணம் வெளிப்படும். மலர் கண்ணுக்கு தெரியும், வாசனை கண்ணுக்கு தெரியாது, நுகர்ந்து பார்த்தாத்தேன்னு தெரியும். அது மாதிரி உள்ளே போய் பார்க்கும் பொழுது அது அந்த விஷயங்கள்லாம் நறுமணமாக உள்ளது. பிறகு 2வது வரி, நானா ஞானக கேசரம். நான ஆக்கியானக கேசரம், பல கதைகளை மகரந்த கேசரமாக கொண்டது. அதில் மகரந்தம் இருக்கும், பல இது அடுக்கடுக்காக இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா தாமரை மலருக்கே அதே அளவு கொடுக்குது. மகாபாரதத்தில் மாதிரி உபகதைகள் வேறு எங்கேயும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை பாத்திரம் இருக்கோ, எத்தனை குணங்கள் இருக்கோ, அத்தனைக்கும் அங்கே கதை இருக்குது. அத்தனை பாத்திரத்துக்கும், வஞ்சகத்துக்கு ஒரு கதை, கர்ணன் அதுக்கு ஒரு கதை, தானத்துக்கு நன்றிக்கு ஒரு கதை,
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரக்கும் ஒரு கதை சொல்லலாம். ஒவ்வொரு பாத்திரத்தையும் சினிமா படமே எடுத்திருக்கான். அபிமன்யுவை வச்சு ஒரு படம், கர்ணனை வச்சு ஒரு சினிமா படம். பீஷ்மர் வந்து கடைசியில் அம்பு படுக்கையில் வச்சுட்டு கதையாக சொல்கிறார். ஒவ்வொரு பண்புக்கும் ஒரு கதை சொல்கிறார். இப்படி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அதுதான் தாமரை மலருக்கே அழகு. அப்படி பல கதைகள், உபகதைகள் எல்லாம் அடக்கிய ஒரு இந்த மலர், அதெல்லாம் மகரந்த கேசரம். பிறகு ஹரிகதா சம்போதனா போதிதம், அடுத்த வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை, ஹரிகதா சம்போதனா போதிதம், அறிவூட்டுகின்ற ஹரியின் கதைகளால் மலர்ந்ததும். தாமரை வந்து மூடி இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அதுவும் அழகு தான், ஆனால் விரிஞ்சாத்தான் அது அழகாக இருக்கும். இது மகாபாரதம் யாருடைய கதைன்னு சொன்னால், முக்கியமாக யாருடைய கதை? கிருஷ்ணருடைய கதை. அவள் அதில் மெயின் பாத்திரம் யார்? பகவான் கிருஷ்ணர் தான். அதனால் அந்த பகவானின் கதை, அந்த கதையினால் மலர்ந்துச்ச. தாமரை வளர்கிறதுக்கு சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளி வந்தால் தாமரை மலர்ந்துடும். அது மாதிரி இந்த மகாபாரதம் என்னும் இந்த இது வந்து மலர்வதற்கு, இந்த தாமரை மலர் மலர்வதற்கு காரணம் பகவான் கிருஷ்ணர். ஏன்னா அங்கே மெயினாக இருக்கிறது யார்? அவருடைய ஒளி பிரகாசத்தினால தான் இந்த மகாபாரதமே இருக்குது. அதில் மலர்ந்தது. மலர்ந்தால் தான் வண்டுகள்லாம் வந்து தேனை அருந்தும், அங்கே அமரும், எல்லாம் நடக்கும். அதனால் கிருஷ்ணரின் கதை தேவைப்பட்டுச்சான். ஹரியின் கதையால், அறிவூட்டுகின்ற ஹரியின் கதைகளால் மலர்ந்தது. இந்த கதை பூரா, மகாபாரத கதை எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு அறிவையும் பூட்டுது, ஒவ்வொரு அறிவையும் கொடுக்கும். மகாபாரதத்தில் அப்படி அற்புதமான கருத்துக்கள் இருக்குது. 1,00,000 ஸ்லோகம். அதனால் ஹரிகதா சம்போதனா போதிதம். 3வது வரி, லோகே சச்சன ஷட்பதை ரகரக பேபிய மானம் முதா. இவ்வுலகில் நல்லோர் என்னும் வண்டுகளால் நாள்தோறும் மகிழ்வுடன் திரும்ப திரும்ப அருந்தப்படுவதும். மலர் இருக்குது, தேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. குடிக்கிறது யார்? தேனி. அது கூட தேனி தான் மலர் அருந்தும். அது வேறு எது கெட்டதுக்கு போகாது. நல்லோர் என்னும் வண்டுகளால் தரங்க. இதுக்கு பக்குவம் இல்லாமல், கொஞ்சமாவது மன தூய்மை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் கீதைக்குள்ளே நுழையவே முடியாது. கீதைக்கிட்ட உட்காரக்கூட முடியாது. நீங்கள் ஒரு ஹோமம் நடத்துங்க ஊருக்குள்ள, ஒரு பெரிய கோயில், இப்போ அந்த அபிராமி அம்மன் கோயில் இருக்குது, இல்லை இன்னொன்று கோட்டமாரியம்மன் கோயில் இருக்குது, ஒரு கும்பாபிஷேகம் நடக்கட்டும், கூட்டம் நடக்கட்டும், லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். வருமா வராதா? லட்சக்கணக்கில் வரும். என்ன பிரசங்கம் பண்ணி விளம்பரம் பண்ணுங்க, மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் வரலாம் கீதைக்கு. அதுக்கு மேலே வருவாங்களா? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கதையெல்லாம் சொல்லி ஒரு ஜோக்கெல்லாம் அடிச்சு சொன்னால் வருவாங்களேட்டு, அதுவும் வரமாட்டாங்க. ஏன்னா முடியாது. நல்லோர் என்னும் வண்டுகளால் தினந்தோறும் அருந்தப்படுவது, மற்றவங்களால் குடிக்க முடியாது. அதான் சொல்கிறார். நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாமி சொல்லுவாங்க, கூட்டம் சேர்க்கணுங்கிறது முக்கியம் கிடையாது, ஆர்வத்தோடு 4 பேர் வந்தாலும் போதும்பாங்க. அந்த தியானசாமி தேனியில் சொல்லியிருக்கேன் முன்னாடி, அங்கே இதுலாம் ஒரு இது லாஜிக் சொன்னார். இதுக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் வருவாங்கிறதுக்கு வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட், தேனி ஆசிரமம் பேர் வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட். பூஜ்ய சாமிஜி வந்து திறந்து வைக்கிறார். எங்கள் தியானசாமி வந்து அந்த ஆசிரமம் திறந்து வைக்கிறார். அப்போ கிண்டல் அடித்தார். என்ன கிண்டல் அடித்தார்னா, சாமி வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட்னு பேர் வச்சுருக்கார், தப்புன்னார். இந்த பேர் தப்பு அப்படின்னார். எப்படி எல்லோரும் முழிச்சாங்க. சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது, அது வேதாந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது. இது வெர்டிக்கலாக வருமா, குரு சிஷ்யன் தான் வருமா, கரிஜாண்டலாக போகாதான். அப்போ யார் அருந்த முடியும்? எதுக்கு சொல்கிறேன்னு, நல்லோர் என்னும் வண்டுகளால் தினந்தோறும் அருந்தப்பட்டதுங்கிறார். இந்த மகாபாரதம், இந்த கீதை இருக்கே, இந்த தேன் யார்? கீதை வந்து அதில் தேன் மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது அருந்துறது நல்லோர் என்னும் வண்டுகளால் தினந்தோறும் அருந்தப்படுவது. வீட்டு எல்லாத்துக்கும் போங்க, தேனி அங்கே மட்டும்தான் வரும். அதனால் என்ன சொல்கிறேன், நல்லவற்றை ஆராய்ந்து அறியும் திறன் பெற்றவரே இந்த கீதை என்னும் தேனை பருக முடியும், அதுவும் நாள்தோறும். அதாவது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி புத்தியே வேலை செய்யாது. அப்படி இருக்கவங்களும் உபதேசிக்க முடியாது. கழுதை புத்தின்னு சொல்லுவாங்க. கழுதை என்ன பண்ணுமா தெரியுமா?
ஒருத்தர் வந்து கழுதையை வந்து 4-5 கழுதையை கட்டி போட்டிருக்காரு. ஒரு நாள் அந்த ஒரு கழுதையை கட்டி போடுற கயிறு போயிடுச்சான், காணா போச்சான். தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. நீ ஒன்றும் கட்டி போட வேணாம், கட்டி போட மாதிரி பாவலா பண்ணிட்டுருக்காரு. பாவலா பண்ணி விட்டாராம். காலையில் எழுந்திரிச்சு அந்த கழுதை போகவே இல்லை, கட்டி போட்டான்னு பேசாமல் இருந்துச்சு. 4 கழுதை அவுத்து விட்டார். 4 இந்த ஒரு கழுதை போக மாட்டேங்குது. ஏன்னா நம்மளை கட்டி போட்டிருக்கா நினச்சிட்டே படுத்து கிடக்கும். பிறகு கட்டி போட்டது மாதிரி அவுத்த மாதிரி போகணும் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுச்சான். கழுதை புத்தின்னு சொல்லுவாங்க. இது நல்ல சிந்திக்கிறவங்க யோசித்து பண்ணுறவங்களுக்கு முடியும். நல்லோர் என்னும் வண்டுகளால் அறிவுடையவர்களால்ங்கிறார். அருந்த பெற்றது கீதை என்னும் கீதையை வந்து தினந்தோறும்ங்கிறார். நாள்தோறும் அருந்தப்படுவது. தினந்தோறும் 2 ஸ்லோகம் படிக்கலாம். தபோவனத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அத்தியாயம் பாராயணம் காலையில் கட்டாயம் பண்ணுவாங்க. இப்போ தேனிலையும் நடக்குது. தேனியில் கீதை பாராயணம் பண்ணுவாங்க, இல்லாட்டி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவாங்க. ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆசிரமும் நடக்கும். நம்ம சும்மா 2 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் படிக்கலாம், ஏதோ சும்மா எழுதி பார்க்கலாம். தினந்தோறும் அருந்தப்படுவது. 4வது வரி பூயாத் பாரத பங்கஜம். மகா பூயாத்னா விளங்கட்டும். அது ஏற்கனவே பாரத பங்கஜம் பார்த்தோம். மகாபாரதம் என்னும் தாமரை விளங்கட்டும். எப்படின்னா கலிமல பிரத்வம்சின சிரேயசே, கலியுகத்தின் தோஷங்களை நீக்குவதும் அல்லது மலங்களை போக்குவதுமான இந்த மகாபாரதம் என்னும் தாமரை விளங்கட்டும். கலியுகத்தினுடைய தோஷத்தை நீக்குதுங்கிறார். கலியுக தோஷங்கிறது நம்ம ஏற்கனவே உத்தவ கீதையில் பார்த்தோம். பகவான் என்ன சொன்னார்? அவர் மரணத்துக்கு முன்னாடி, நான் சீக்கிரம் போக போகிறேன், நான் போன பிறகு கலியுகம் ஆரம்பிச்சிடும், கலி தர்மம் மோசமாக இருக்கும். அவர் இருக்கும்போதே ஆரம்பிச்சது மாதிரி தான் எனக்கு நடந்துருச்சு. ஆனால் சொல்கிறார், இந்த களி எப்படி வந்துச்சு தெரியுமில்ல உங்களுக்கு? களி வந்த கதை பரீட்சித் மகாராஜா வந்து அர்ஜுனனுடைய பேரன். அவருக்கும் களி வந்து வர்றாராம், சண்டை போடுறாராம், உள்ளே வர விட மாட்டேங்கிறாராம். யார்? பரீட்சித் மகாராஜா விட மாட்டேங்கிறாராம். பிறகு தோற்று போயிட்டார். நான் எப்படியா வந்ததே ஆகணும், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு 3 இடம் கொடுன்னு கேட்டாராம். 3 இடம் கேட்டு என்னென்ன கேட்டாராம்னா, ஒன்று சூது, இன்னொன்று மது, இன்னொன்று தங்கம். இந்த 3 இடம் கூட அங்கே வந்து உட்காந்துக்கிறேன்னாராம். சரின்ட்டாரான். இவர் கிரீடத்திலே தங்கம் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்துட்டார். அதனால தான் என்ன பண்ணார்? பாம்பை தூக்கி முனிவர் பேரில் போட்டார். களி வந்து உட்காந்த உடனே அடுத்த நாளே ஆரம்பிச்சிட்டாரு. பாம்பு காட்டுக்கு போகிறாரு, பாம்பு வருது பண்ணுது, செத்த பாம்பை தூக்கி முனிவரில் போட்டுட்டு சாபத்தை வாங்குறாரா இல்லைங்களா? களி தர்மம் வந்து ரொம்ப மோசமானது. அதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம், உத்தவ கீதையில் பார்த்தோம். அதர்மத்தில் ஆசை இருக்கும். எதை சொல்கிறோமோ அதுக்கு மாறிதான் செய்வோமா, சொல்கிறதே செய்ய மாட்டோமா. இது பொதுவாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு என்ன பண்ணுறதுக்கு விளம்பரம் போட்டு எழுதி போட்டுருங்க, படிக்கவே இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணாராம், நீங்கள் அதுக்கு மேலே ஒரு வாசகம் போடுங்க, எல்லோரும் படிப்பாங்கன்னாராம். இங்கே கீழே எழுதி யாரும் படிக்க வேண்டாம்னு கொட்டை இடத்துல எழுதி போடுங்கன்ட்டாராம். கூட்டம் போய் தள்ளி சாய் தான். இங்கே எழுதியதை யாரும் படிக்க வேண்டாம்னு போட்டாராம் மேலே பெரிய எழுத்தில். ஏன்னா படிக்க வேண்டாம்னு போட்டு எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கலியுக தர்மம்னாரு. ஏன்னா அப்போ தான் படிக்கிறான். எதை வேணாம்னு சொல்லிட்டு அதையும் செய்வான். சாமிகிட்ட நடந்தது. ஒரு பையன் 3 வயசு பையன் ஒரு அம்மா கூப்பிட்டு வந்துச்சு. கூப்பிட்டு வந்தோடனே, சாமி ரொம்ப சேட்டை பண்ணுறான், இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னுச்சு. அதெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நல்ல பையன், நீங்களும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னு சாமி பக்கம் சேர்ந்துட்டான். உடனே சாமி நீங்கள் தான் சாமி நல்ல சாமின்ட்டான். 3 வயசு பையன் இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதனால் இந்த கலியுகம் வந்து, கலியுகத்தில் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிறைய வருது. இந்த தோஷங்களையெல்லாம் நீக்குவது. பாரதம் படிப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் இறந்தவங்க வீட்லலாம் படிப்பாங்க. அதை படிக்கிற பொழுது இந்த தோஷங்கள்லாம் நீங்கும். கலியின் தோஷத்தை நீக்குவது. இப்போ 4 வரி. மகாபாரதம் என்னும் தாமரை மலர், அதாவது பாராச்சாரியவஜ சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம். பராச்சர முனிவரின் மைந்தனாகிய வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்தது. தூய்மையானது. கீதையின் உட்பொருளை நறுமணமாக கொண்டது. முதல் வரி. 2வது வரி பல கதைகளை மகரந்த கேசரமாக கொண்டது. நானா கியானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம். அறிவூட்டுகின்ற கரியின் கதைகளால் மலர்ந்தது. 3வது வரி லோகே சச்சன ஷட்பதை ரகரக பேபிய மானமுதா.
இவ்வுலகில் நல்லோர் என்னும் வண்டுகளால் நாள்தோறும் மகிழ்வுடன் திரும்ப திரும்ப அருந்தப்படுவது. 4வது பூயாத் பாரத பங்கஜம் களிமல பிரத்வம்சென சிரேயசே. கலியுகத்தின் தோஷங்களை நீக்குவது, நமக்கு நன்மையை தருவது ஆக விளங்கும் மகாபாரதம் என்னும் இந்த தாமரை மலர். பெருமையை சொல்லி வழிபடுவது. அடுத்து 8வது ஸ்லோகம் படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இது பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். இந்த தியான சுலோகத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாட்ட இந்த ஒரு சுலோகம் சொல்லலாம். மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யத்கிருபா, யாருடைய கிருபையினால், கருணையினால், அருளினால். பகவான் கருணையும் அருளும் அருள்பவர். அந்த அருள் பெறுவதற்கு நம்மளுக்கு முதல் தகுதி வேணும். அவரோட நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சால் அவருடைய கருணையும் அருளும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதுக்கும் கூட நம்ம கர்ம வினையெல்லாம் சில நேரம் தடையாக இருக்கான். எதுக்கு? அந்த இது உபதேசத்தை கருணையை பெறுவதற்கு கூட. அதனால் அந்த கருணையை பெறுவதற்கே வழிபாடு பண்ணணும். முதல்ல போய் விநாயகர் கோயில் எதுக்கு கும்பிட்றேன்னு தெரியுங்களா? ஒழுங்காக நான் சாமி கும்பிடுன்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் ஒரு அபிராமி அம்மன் கோயில் போகிறீங்க, முதல்ல அபிராமியை கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்றோமா இல்லையா? அபிராமி அம்மன்ட்டு என்னுடைய பிரார்த்தனையை தடையில்லாமல் நான் பிரார்த்தனை பண்ணி முதல்ல கும்பிடணும். ஏன்னா அங்கே போகும்போது வேறு சிந்தனை வந்துக்கிட்டு இருக்கோம், வருமா இல்லைங்களா? அதுக்கே ஒரு பிரார்த்தனை, அவருடைய அருள் தேவை இருக்குது. அருளை பெறுவதற்கு ஒரு அருள் தேவை இருக்குது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கிங்கிறார் மணிவாசகர். அப்படி வணங்கினா கடவுள் என்ன வேணாலும் செய்வாரான். நரியை குதிரை பரியாக்கின்ட்டார் அவர். நிறைய குதிரையை கூட பரியாக்கிறார் அவர். ஞானமெல்லாம் நிகழ்வித்து. இங்கு பகவானுடைய கிருஷ்ணருடைய கிருபை இருந்தால் என்னெல்லாம் நடக்குன்னு சொல்கிறார். அதில் இதில் ஒரு பாடல் வருது, அதில் அந்த திருவாசகத்தில் அரிக்கும் பிரமருக்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோங்கிறார். இது சிவபெருமானுக்கு. எப்பயுமே சிவனை சொல்லும்போது விஷ்ணுவையும் பிரம்மாவையும் கீழாடி சொல்லுவாங்க, விஷ்ணுவை சொல்லும்போது இவங்களை ரெண்டாவது சொல்லுவாங்க. இதில் பின்னாடி வருது சிவன் எல்லாரும் இவரை வழிபடுறாங்கன்னு சொல்லி. அங்கே அதாவது சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் கூட இவர் என்ன பண்ணாராம் தெரியலையாம், கண்டுபிடிக்க முடியலையா அவரை. ஆனால் எனக்கு வந்து அருள் புரிஞ்சார். இது எப்படி எல்லோரும் சிரிப்பாங்களா இல்லையாங்கிறார். அவங்களுக்கே தெரியாதவர் எனக்கு கிடைச்சா எப்படி கிடப்பார். ஏன்னா அந்த மாதிரி அவர் கும்பிட்டார். யார்? மணிவாசகர். அது மாதிரி என்ன பண்ணுவார்னா, நம்ம கருணையோடு அவரை வேண்டினோம்னா என்னெல்லாம் செய்வார்னு சொல்கிறார். மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கையதே கிரிம். மூக்கம் கரோதி வாச்சாலம் முதல் வரி. ஊமையை பேச்சில் வல்லவனாக ஆக்குகின்றதோ. யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கிறதோ. இன்றைக்கி நிறைய நடக்குது சபை கூட்டமெல்லாம். உடவன் நடப்பான் ஊமை பேசுவான்னு சொல்லி அதெல்லாம் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்மளுக்கு நடந்துச்சு. யாங்க முருகன் கோயில் திருச்செந்தூரில் நடந்துச்சா இல்லையா? குமரகுருபரை பேச வச்சாரா இல்லைங்களா? இப்போ கலியுகத்தில் போன நூற்றாண்டில் நடந்துச்சு. ஹஸ்தாமலக்கியர் ஆதிசங்கரர்கிட்ட ஹஸ்தாமலக்கியர் 8 வயசுன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வர்றாங்க. இவர் பேச மாட்டேங்கிறாரு, நீங்கள் பேச வைங்க அப்படிங்கிறார். பேச வச்சா என்கிட்ட அனுப்பிச்சிடணுங்கிறார் அவர். ஆதிசங்கர் என்ன கண்டிஷன் போகிறாரு, நீங்கள் அந்த 4 சிஷியரில் வந்து சின்ன பையனை ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஹஸ்தாமலக்கியர். அப்போ என்ன நீ யாருன்னு கேட்குறாரு. தத்துவமாக 8 ஸ்லோகம் சொல்கிறார். முதல் பேச்சே 8 ஸ்லோகம் ஹஸ்தாமலக்கியர் சொன்னது. அது வரைக்கும் வாயை திறக்கல, அவர் பேசுனதே இல்லை. நம்மதில் நடந்திருக்கு. அப்படி பேச முடியாத ஊமைகளையும் பேச வைக்கக்கூடிய அருள் பகவானுடைய அருள். கண்ணன் செய்த அற்புதத்துக்கு வேணுமா? திரௌபதிக்கெல்லாம் அந்த சபையில் என்ன பண்ணார்? எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்சார். துச்சாதனன் கை வலிக்கிறது வரைக்கும் துணியை கொடுத்தார். ஒரு பருக்க ஷோரில் எல்லாத்தையும் வயிறு நிறைய வச்சார். மலை கொடையாக பிடிச்சார். மலையவே தூக்கி கொடையாக பிடிச்சார். சுண்டு வரலாம். அப்போ
முடியாதுன்னு சொல்ல முடியாது. கடவுளுடைய அருள். அன்னைக்கு சொன்னானே, ஒட்டகத்தினுடைய ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை நுழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார். நாராயணன் என்ன பண்ணான்னு கேட்டதுக்கு, ஊசி துவாரத்தில் ஒட்டகத்தை நுழைச்சி எடுத்துக்கிட்டே இருக்காருன்னாராம் ஒருத்தர். ஏன்னா அது எப்படி முடியும்? அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அது மாதிரி ஊமையை பேச வைப்பவர். அப்போ விதி இருக்குது, விதியை பகவானோட மாற்ற முடியுமா? ஒரு கேள்வி கேட்டாங்க. இதில் விதியை மாற்ற முடியுமா கடவுளால் அப்படின்னா, விதிங்கிறது என்னென்னா நம்மளுடைய கர்ம வினையினுடைய பலன் தான். எத்தனையோ ஜென்மாந்தரங்களை செஞ்ச கர்மவனை ஒன்று வெளிப்பட்டிருக்கு. அதை இப்போ நடக்கிற விதி. அது என்ன விதி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நாம் பகவானை வழிபடுறது வரைக்கும் அந்த விதி இருந்திருக்கலாம். அவரை வழிபட்ட உடனே அந்த விதி முடிஞ்சிருக்கலாம். ஒருவேளை முடியலைன்னா கூட ஏற்கனவே கர்மம் நல்ல பலன்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸ்டாக்கு, அதை எடுத்து இங்கே போட்டு வரான் டக்குன்ட்டு. அவர் தானே விதியை சிஸ்ட் பண்ணுறாரு. அந்த பழைய ஸ்டாக்லேருந்து ஒன்று உருவி கொண்டாந்து இதில் போட்டுருவாரான். சரி போட்டுமேன்னு சொல்லி. அதனால் அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். நீங்கள் நடத்தி காமிக்க முடியும். அதனால் அந்த பகவான் மேலே முழு நம்பிக்கை வேணும். ஏன்னா விதி தெரியாது. நீங்கள் ஒரு ஜோசியக்காரர் நடந்ததை பார்த்துருக்கேன். ஜோசியக்கார் மாற்றவே முடியாது, இதுவே விதி, ரொம்ப கஷ்டம், பரிகாரத்தை சொல்லி கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்வார், அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் முயற்சி பண்ணி கடவுள் வழிபாட்டோடு பண்ணினீங்கன்னா ஜோசியக்காரர் சொன்னது பொய்யாகி மாறி நடந்துடும். அப்படி நடந்திருக்கு. திருப்பி என்ன பண்ணுவீங்க, அவர் உங்கள் ஜோசியம் பார்த்தது மறந்துடுவார். நீங்கள் போய் அந்த ஜோசியத்தை அவர்கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இந்த மாதிரி நீங்கிருக்குமே அப்படிம்பார். முதல்ல அவர் தெரியாது, அவர் கண்ணை மறைச்சிருக்கோம். அப்போ அதே ஜோசியத்திலே வரும், அது உங்களுக்கு போயிருக்குமே முதல்ல சொல்ல மாட்டார். நம்ம என்ன பயந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். நான் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்னாலும் சரி, கடவுளுக்கு மிஞ்சின கிரகம் கிடையாது, அவருடைய அனுகிரகத்துக்கு மிஞ்சின கிரகம் கிடையாது. இது சொல்கிறது உண்மை தான், இல்லைன்னு இல்லை. அதை மாற்றுற சக்தி பகவானுக்கு இருக்குது. அது வரைக்கும் அது திருப்பி போய் பார்த்தா அவரே மாற்றி சொல்லுது. எப்படி அன்னைக்கு சொன்னேன் எனக்கு தெரியலையே அப்படிம்பார். அதனால் அற்புதங்களை எல்லாம் ஈஸியாக நிகழ்த்தி விட்டு ஒரு செகண்டில் போயிடுவார். அதனால தான் ஊமையை பேச வைப்பவரும் முடவனை முடவன் நடக்கவே முடியும், மலையை எப்படி தாண்ட முடியும்? அதுக்கு எங்கள் ஊரில் ஒரு நடந்துச்சு. அதாவது பங்கும் லங்கையதே கிரி, முடவனை மலையை தாண்ட செய்பவரும். இப்போ நம்ம முதல்ல பாருங்கள், இப்போ இந்த அமிர்தானந்த மைய புட்டபுரி சாய்பாபா, அவங்களும் புட்டபுரி சாய் ஆனால் அவர் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அற்புதங்களும் முடியாது, டாக்டர் கைவிட்ட கேஸ் எல்லாம் கூட எத்தனையோ குணமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தேனே, நம்ம சேந்தமங்கலத்தில் சிவம்பிராச சாமிகள் டாக்டர் 1 மாதம் டைம் கொடுத்து கேன்சர் இறந்து போயின்னு சொன்ன கேஸு அவர்கிட்ட போனாங்க. அங்கே ஒரு கேஸு, அவர் சிவம்பிராச சாமிகள் அவருடைய அங்கே நாங்கள் போய் கும்பாபிஷேகம் சாமி ஓங்கார சாமி அதை பொறுப்பெடுத்தார். அவர் ஒரு தச்சர், அதாவது இப்போ கல் சிற்பி. அங்கே போகிறாரு. என்னன்னு இந்த மாதிரி டாக்டர் 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. இவர் அப்போ நிர்வாணமாக அங்கே திரிவார் அந்த சாமியார். அவர் அங்கே போய் பாருன்னு சொன்னால் போயிருக்கிறார். இங்கே 1 வாரம் இருடா சரியாக போகும்னாராம். அங்கே தங்கியிருக்காரு. தங்கிட்டு திருப்பி போயிருக்காரு. இதெல்லாம் படுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ட்டாங்களாம். எப்படி ஆச்சுன்னே தெரியலைங்கிறாங்களாம். ஆச்சு. அப்போ திருப்பி அவர்கிட்ட கேட்குறாரு, சாமி நான் ஒரு சாதாரண ஒரு கல் சிற்பம் வடிக்கிற தச்சர், எனக்கு உங்களுக்கு இன்னும் பண்ண முடியலை, ஏன்னா இறந்து போகிறேன்னு சொன்னாங்க, இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, புழு பூர்ணமாக இருக்குன்னு சொல்கிறாரு. பண்ணால் கடைசியில் பார்க்குறாரு, அவர் சொன்னார், நீ ஒரு தத்தாத்திரையர் வடித்து கொடு. அந்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக செஞ்சுருப்பார். அன்புனால் அந்த ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சதுனால நீங்கள் அங்கே மாதிரி பக்கத்துலலாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த உபாஷிக்கிறதுனால பக்கத்து போய் தொட்டு பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த நரம்பு கூட அப்படியே அடிச்சிருப்பார் அவர். அங்கே சேந்தமங்கலத்தில் மலையில் இருக்குது. அந்த மண்டபமே அவருக்கு அடித்து கொடுத்தார். அப்படி சித்தர்களுடைய அருளே நடக்கும்போது கிருஷ்ணர் அருள் நடக்காதா? இன்னொன்று, எங்கள் ஊரில் காளியம்மன் திருவிழா நடந்துச்சு. நாங்களாம் அந்த காளியம்மன் கோயில் பொறுப்பு. அப்போ அந்த இளம் வயசில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு கை கால் வரல, இப்படியே இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு வர்றாங்க. நாங்கள் உட்காந்து கண் கூட பார்த்தேன் இந்த சம்பவத்தை. உட்காந்து இந்த ரசீதெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே எல்லாம் நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியே நிற்கிறாரு, காளியாத்தா மாரியாத்தான்னு வளர்றாரு, கத்துறாரு. திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். காளியாத்தா மாரியாத்தான்னு கத்திட்டு கழி ரெண்டி உதறிட்டு ஒரு ஓட்டம் ஓடியாராரு உள்ள. 6 மாதமாக நடக்க முடியல, கொஞ்சமாக மனுஷன் லேசாக இழுத்துக்கிட்டே வர்றாரு. ஓடி காளியம்மனை சுற்றி டமார்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. சர்வசாரம் நடந்து போயிட்டார். நேரடியாக நான் பார்த்த சம்பவம்.
அவருடைய பக்தி அப்படி. அந்த பக்தி வர்றது ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கே வராது. வந்துருச்சுன்னா செஞ்சிருவார். கத்துறாரு கலியத்தா. அப்படி முடவனை மலையை தாண்ட செய்ய முடியும் பகவானுடைய அருள்ங்கும்போது. ஊமையை பேச வைப்பவரும் முடவனை மலையை தாண்ட செய்பவருமாகிய அந்த பகவான். சரஸ்வதி சவன் சினிமா பார்த்தோமா இல்லையா? 3 சம்பவம் நடக்குதா இல்லையா? ஊமையை பெரிய கவிஞன் ஆக்கிடுறாரு, பிச்சைக்காரியை ராணி ஆக்கிடுறாரு, கோழையை படை தளபதி ஆக்கிறார். பண்ணுறாரா இல்லையா கடவுள்? அதனால் எதுவும் எப்பவும் எப்படியும் நடக்கலாம் பகவான் அருள் இருந்தால். அதில் முக்கியம் நம்பிக்கை. ஸ்ரத்தாவான் பவதே ஞானம். அந்த சிரத்தை இருந்துச்சுன்னா நல்லா நடக்கும். நம்பிக்கை வரமாட்டேது. ஒருத்தன் மலையிலேருந்து விழுந்திருக்கான், மரக்கோலையை பிடிச்சிக்கிட்டான், தொங்குறான். கடவுளே கடவுளையும் கற்றுன்னு வந்துட்டாரான் பகவான். வந்து என்ன பண்ணிருக்கேன், காப்பாற்றுங்கன்னாரா. விடுறா காப்பாற்றுறேன்டா, நீ கீழே வந்து நில்லுங்க அப்போ தான் விடுவேன் நானும். வந்துட்டார் நேராக. அப்போ கூட நம்பிக்கை வரல. நீங்கள் கீழே வந்து நில்லுங்க அப்போ தான் விடுவேன் நானும். அப்போ பகவான் நேரம் வந்தால் கூட நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி அவனை காப்பாற்றுறது? அப்போ அந்த நம்பிக்கையோடு பண்ணுனா நிச்சயம் நடக்கும். அதனால் என்ன பண்ணார், கௌரவர்கள் பக்கம் அவ்வளவு படை இருந்தாலும், கம்மியான படை இருந்தாலும், பீஷ்மர் துரோணர் போன்று மரணத்தை விரும்பாமல் அவங்க தழுவ முடிய ஆள் இருந்தாலும் கூட இந்த பகவானுடைய கருணையால் நடக்க முடிஞ்சு. தமகம் வந்தே பரமானந்த மாதவம், தம் அகம் வந்தே பரமானந்த மாதவம். அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகின்றேன். பரமானந்த மாதவன் ஆனந்த சொரூபமானவர், மேலான ஆனந்த சொரூபமானவர். மாதவன் சொன்னால் பரமானந்தம்னா கிருஷ்ணர் ஒருத்தருக்கு தான் பரமானந்தம் பொருந்தும். ராமர் கூட பொருந்தார். ராமர் துயரப்பட்டார் மனித அவதாரமாக இருந்ததுனால. அவருடைய அனுகிரகம் பெருசு, அவருக்கு தெரியாது. அவருக்கு கடவுள்தேங்கிறது அவருக்கு மட்டும் தெரியாது, கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும், முனிவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா தெரிஞ்சு அவர் மனித அவதாரம் ஆகிற. அவர் மனித அவதாரம் சொல்ல முடியாது. மனித அவதாரம் கடவுளுங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கு. ஆனால் அவருக்கு ஆற்றல் சக்தியெல்லாம் கூட, ஆனால் அவதாரம் மனித. அதனால் என்ன பண்ண, சீதையினுடைய பிரிஞ்ச துயரத்தில் அழுகிறார், கஷ்டப்படுறார் அவர். இவர் கிருஷ்ணர் எப்பொழுதும் அழுததே கிடையாது. அதனால் பரமானந்தம், எப்பொழுதும் பேரானந்தத்தில் திளைப்பவர். மாதவன்னா லக்ஷ்மியினுடைய கணவர்னு அர்த்தம். மானா லக்ஷ்மி, செல்வம். தவ அப்படின்னா பதி, லக்ஷ்மியின் பதியானவர். அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி அவர் தான், லக்ஷ்மிக்கும் அதிபதி அவர் தான். அதனால் மாதவன், பரமானந்த மாதவனை வணங்குகின்றேன். வந்தே தம் வந்தேன். யாருடைய அருள் ஊமையை பேச்சில் வல்லவனாக ஆக்குகிறதோ, முடவனை மலையை தாண்டச் செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவனை நான் நன்கு வணங்குகின்றேன். ரொம்ப ஸ்லோகம் படிக்கலாம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதகம் துன்வந்தி திவ்யை ஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஸ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக. இங்கே பரம்பொருள் தத்துவத்துக்கு நமஸ்காரம். கடைசி எங்க பரம்பொருள் விஷ்ணுவாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் தத்துவத்துக்கு வழிபாடு. கடைசி வரையில் கடைசி வார்த்தை தேவாய தஸ்மை நமகன் இருக்கு. அந்த இறைவனுக்கு வணக்கம் நமஸ்காரங்கள். தேவன்னா இறைவன், பிரகாசிப்பவர். இப்படி தேவன்கிற வார்த்தைக்கு பிரகாசிப்பவர், இறைவன், தேவர்கள் பல அர்த்தம் இருக்குது. இங்கே தேவன் சொன்னால், தேவன்னா பரம்பொருள் தத்துவமாகிய நாராயணனை குறிக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் இறை வழிபாடு எல்லாருக்கும் அவசியம் அப்படிங்கிற கருத்து ஒன்று வருது. இறைவனை எப்படி வழிபடும் முறை, புகழ்தல், பாடுதல், தியானித்தல். பிறகு தத்துவத்தை சொல்லி தத்துவத்தை அறிவது கடினம் என்ற வார்த்தையும் இங்கு சொல்லப்படுது. எப்படின்னு பார்க்கலாம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக. எவரை பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்திரன், மரு தேவதைகள் ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவைகை
தெய்வீகமான ஸ்தோத்திரங்களால் போல்கிறார்களோ. யாரெல்லாம் வழிபடுறாங்கன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பிரம்மா வழிபடுறாராம், பிறகு வருணன் வழிபடுறாராம், ருத்ரன் வழிபடுறாரா. ருத்ரன்கிறது சிவனுடைய இன்னொரு அம்சம். மருதக எல்லாம் தேவதைகள். சரி, நான் பெரிய ஆள், எனக்கெல்லாம் கடவுள் வழிபாடு தேவையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வழிபாடு தேவை இருக்குது. அவங்களும் வழிபடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவனை இவங்க 2 பேரும் வழிபடுவாங்க, விஷ்ணுவை இவங்க 2 பேரும் வழிபடுவாங்க, அப்புறம் பிரம்மா ஒரு இவங்க வழிபடுவாங்க, விநாயகரை எல்லாரும் வழிபடுவாங்க. சிவனுடைய மகன் தான் விநாயகர், ஆனால் அவரை இவரும் வழிபடுவார். இந்த வழிபாடு எல்லாருக்கும் கட்டாயம். வழிபாடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை வலியுறுத்துறாருங்க. அதனால் யாரெல்லாம் வழிபட்டாங்கிற, எவரை பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்தேவதைகள் எப்படி வழிபட்டாங்களா? ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவைகை, தெய்வீகமான ஸ்தோத்திரங்களால் புகழ்கின்றார்களோ. புகழ்ந்து வழிபடுவது, தெய்வீகமான ஸ்தோத்திரங்களால் புகழ்ந்து வழிபடுவது. திவ்யை ஸ்தவைகைன்னா தெய்வீகமான ஸ்தோத்திரங்களா, ஸ்துன்வந்தினா புகழ்கின்றார்களோ. சிருஷ்டிகர்த்தாவான சதுர்முக பிரம்மா வழிபடுறார். மனித லோகோட உயர்ந்த லோகத்தில் இருக்க தேவர்களும் வழிபடுறாங்க. ருத்ரன் சிவனுடைய அம்சம், அவரும் வழிபடுறாரு. அந்த பரம்பொருள் தத்துவமாகிய நாராயணனை. கடவுள் வழிபாடு கட்டாயம் தேவை. சில பேர் எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்குன்னு அகம்பாவத்தில் இருப்பாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எல்லாம் சைபர் மாதிரி தான். நம்மளுக்கு நிறைய திறமை இருக்கலாம். அந்த திறமை 1 சைபர், 2 சைபர், 4 சைபர், 10 சைபர்னு போட்டுக்கிட்டே போகலாம். பக்கத்தில் 1 இல்லாட்டி என்ன ஆகும்? ஆனால் 1க்கு போட்டுட்டு நீங்கள் எத்தனை திறமையை போட்டாலும் வேல்யூ ஆகும், இல்லாட்டி வேல்யூ வராது. அதில் இறை வழிபாடுங்கிறது முக்கியம். ஒரு சாமிகிட்ட எனக்கு எதுவும் தேவையில்லை, யார் உதவியும் தேவை, நான் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன்ட்டு போனாராம். நல்லா வெயில் கூட்டு போனாராம், வெயிலில் கூட்டு போனாராம். அந்த சாமியார் கூட்டு போய் வாப்பான்னாராம். வெயிலாக இருக்குது, நிழல் இருக்கான்னு பாருங்கள், நிழல் நிற்கிற காலெலாம் சுடுதுன்னாராம். இல்லைப்பா, இந்த நிழல் இருக்கே, அங்கேயே நில்லுவேன் அப்படின்னாராம். ஏன் நிழல் எப்படி நான் நிற்க முடியும்னாராம். முடியல இல்லை. அது மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் கடவுள் அனுகிரகம் தேவை. அதனால் இத்தனை பேர் வழிபடுறாங்க. அடுத்து 2வது வரியில் வேதை சாங்க பதக்ர உபனிஷதை எப்படி பாடுகிறார்கள்? வேதை சாங்க பதக்ர உபனிஷதை, அங்கம் பதம் கிரமம் உபனிஷதங்கள் கூடிய வேதங்களால் காயந்தி எம் சாமகாக, சாமகானம் செய்பவர்கள் யாரை வழிபடுகிறார்களோ. இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கம் 6 அங்கம் இருக்குது வேதத்தை படிக்கிறதுக்கு. என்ன சிக்ஷா, எழுத்து இலக்கணம் தெரிஞ்சிருக்கணுமா, வியாக்கரணம் சொல்லி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், சந்த செய்யுள் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், பிறகு நிருக்தம் வேத சொற்களின் அகராதி தெரிஞ்சிருக்கணும், பிறகு கல்பம் சமயச் சடங்குகளை அனுஷ்டிக்கும் முறை தெரிஞ்சிருக்கணும், ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம்னா பலன் சொல்கிறதுக்கு இல்லை, எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எதை செஞ்சால் நல்லதுங்கிற சாஸ்திரம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் வேதம் ஓதணுமா. அப்படி இந்த அங்கம் தெரிஞ்சவங்க, பிறகு வேதத்தை ஓரும் முறை தெரிந்தவர்கள் பதக்கிரம, பிறகு உபனிஷதைகை, உபனிஷத் பரம்பொருள் தத்துவத்தை போதிக்கும் கடைசி பகுதி அந்த உபனிஷதங்களால் சாமகாகா, சாமகானத்தை ஓதுபவர்கள். இந்த சாம வேதம் இசையோடு இருக்கும். 4 வேதங்களில் சாம வேதம் மட்டும் அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா சரி, அப்படியே இழுத்து இழுத்து படிப்பாங்க. அது ஒரு மியூசிக்காக இருக்காங்க. அப்படி இந்த வேதத்தில் ஓதுகின்றவர் 6 அங்கங்களுடனும் வேதம் ஓதும் முறையை அறிந்து உபனிஷதங்களுடன் கூடிய வேதங்களை சாமகானத்துடன் யாரை பாடுகிறார்களோ, யாரை அந்த நாராயணனை பாடுகிறார்களோ. அடுத்த வார்த்தை தியான வஸ்தித தத்கதேன மனசா. இப்படி வழிபடுற முறை, வேதத்தை ஓதி வழிபடுறது, புகழ்ந்து வழிபடுவது. இங்கே தியான நிலையில் அவரிடம் நிலைத்த மனதுடன், தியானா வஸ்திதா தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினக, தியானம் பண்ணி அவரிடம் நிலைத்த மனதுடன் அவரை காண்கிறார்களோ. யோகிகள்லாம் குருவோட நல்லா கேட்டு அவரை ஆராய்ந்து பரம்பொருள் சொரூபத்தை நன்கு உணர்ந்து தியானம் பண்ணுவாங்க. நம்ம தியானத்திலே ஒரு தியானம் இருக்குது, உருவ தியானம், விஸ்வரூப தியானம், ஜபம் எல்லாம் இருக்குது. கடைசி தியானம் என்ன தெரியுமா? தத்துவத்தை உணர்ந்து தத்துவத்தை தியானம் பண்ணுறது. அப்படி அவருடைய தத்துவத்தை உணர்ந்து யாரெல்லாம் யாருடைய பரம்பொருள் தத்துவத்தை தியானம் செய்கிறார்களோ அவரை. 4வது வரி
யஸ்யாந்தம் நவிது சுராசுரகணா. சுராசுரகணான்னா தேவர்களும் அசுரர்களும். யஸ்ய அந்தம் எவருடைய முடிவை சொரூபத்தை ந விதுகு எளிதில் அறியவில்லையோ. சில பேர் சகனமாக வழிபடுவாங்க, உருவத்துடன் பிரபஞ்சத்தில் இந்த உலகம் பூரா வழிபடுவாங்க. ஆனால் உண்மை சொரூபத்தை அறிவது மிக மிக கடினம். என்ன சொல்கிறாரு? தேவர்களும் அசுரர்களும் யாருடைய முடிவை அறியவில்லையோ. இந்த பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பஞ்சதசியில் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இந்த உடல் தான் ஆத்மா அப்படின்னு கசுரோபனிஷத்து ஒன்று இருக்குது. பிரம்மாட்ட போய் உபதேசம் கேட்டு போனாங்களாம் தேவர்களும் அசுரர்களும். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த உடல் நீ கண்ணாடியில் பார்த்தா உனக்கு எது தெரியுதோ அதான் ஆத்மான்ட்டார். உடல் தானே தெரியுதுன்னு அசுரர் 2 பேரும் போயிட்டாங்க. அசுரன் என்ன பண்ணிட்டான்? அதோட நிப்பாட்டிக்கிட்டான். தேவர்கள் என்ன பண்ணாங்க? இல்லை இது சரியாக இருக்காதுன்னு திருப்பி உபதேசம் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே புலன் இன்பங்களில் ஊறியவர்கள். ரொம்பையும் புலன் இன்பங்களில் யார் அதிகமாக இருக்காங்கன்னு தத்துவம் புரியாது அவங்களுக்கு. அதனால தான் தேவர்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மோட்சம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டாம். அவங்க திருப்பி மனுஷனாக பிறந்ததே மோட்சத்தை அடைய முடியுமா? தேவர்கள் வேறு ஏதாவது மோசமான பிறவி பிறக்கலாம். அசுரர்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் போகத்தை அனுபவிக்கிறது எப்படி அனுபவிக்கிறான்? அதர்மத்தினால் அனுபவிக்கிறான். தேவர்கள் தர்ம வழியில் அனுபவிக்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது. ஏன்னா திருப்பி மனுஷனாக பிறக்கிறது அது கூட சொல்ல முடியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிற வார்த்தை சொல்லணும்னா தேவராக பிறந்திருந்தா தேவராக போனாலும் கூட அடுத்த கர்மா எது வெளிப்படுதோ அதுக்கு தகுந்த பிறவி தான் கிடைக்கும். திருப்பி மாடாக பிறந்து கூட மனுஷனாக பிறக்கலாம். ஆனால் மனுஷனாக பிறந்தாத்தான் இந்த கடவுளுடைய ஆதி அந்தத்தை அறிய முடியும். பாருங்கள், அவர் சொல்கிறாரா இல்லையா? சிவனும் விஷ்ணு பிரம்மாவும் கூட சிவனுடைய அடிமுடி அறிய போனாங்க, கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறதெல்லாம் தத்துவத்தை புரிகிறதுக்கு, கடவுளுக்கு ஆதி அந்தம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக. இந்த ஆதி அந்தம் இல்லை என்பதை ஞானத்தால் அறிய முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். உண்மையிலே ஆதி அந்தம் இல்லை எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் ஞானம் வந்தால் மட்டும். இல்லாட்டி கஷ்டம்தான். அதுக்காக இங்கே என்ன சொல்கிறார்? தேவர்களும் அசுரர்களும் அறிய முடியாத ஒரு தத்துவம். வானவரும் தாமரியா சேயேறு சேவடிக்கே சென்றுவதாய் கோத்திம்பினர். அங்கே வானவரும் தாம் அறியான்ட்டார். அங்கே அவர்களால் கூட அறிய முடியாது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பகவானை நான் வணங்குகின்றேன். அந்த பாட்டு திருவாசு. பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. ஏன்னா அங்கே சிவனை அறிகிறதுக்கு விஷ்ணுவும் அவரும் போய் அறிய முடியல. அங்கே வரும். தாத்பரியம் என்னன்னு சொன்னால், இந்த கடவுள் தத்துவத்துக்கு ஆதி அந்தம் அல்ல. அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். இந்த தத்துவம் தான் கடைசி ஃபைனல் தத்துவம். நம்ம ஞானத்தினுடைய எண்டு அதுதான். இதை தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு வேற ஒன்றை தெரிஞ்சுக்கிறங்கிற புத்தியே போகாது. கடைசி அங்கே சொல்லி முடிக்கிறார் பரம்பொருள். அப்படிப்பட்ட பரம்பொருள் தத்துவத்தை அறிவதற்கு கடினமான, தேவரும் அசுரர்களும் அறிய முடியாத ஒரு தத்துவமான அந்த பரம்பொருள் தத்துவமான நாராயணனை நான் வணங்குகின்றேன் முடிக்கிறார். சுலோகம் என்னன்னா, முதல் வரியில் பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்தேவதைகள் இவர்கள் தெய்வீக ஸ்தோத்திரங்களால் எவரை புகழ்கிறார்களோ. 2வது வரி, சாமகானம் செய்பவர்கள் அங்கம், பதம், கிரமம், உபனிஷத்துக்கள் இவற்றுடன் கூடிய வேதங்களால் எவரை பாடுகின்றனரோ, அங்கே புகழ்கின்றனரோ இங்கே பாடுகின்றனரோ, யோகிகள் தியான நிலையில் அவரிடம் லயித்த மனதுடன் எவரை தெளிவாக காண்கிறார்களோ, புகழ்கிறார்களோ பாடுகிறார்களோ லயித்த மனதுடன் காண்கிறார்களோ. 3 வரி. 4வது வரி, தேவர் கூட்டமும் அசுரர் கூட்டமும் எவருடைய சொரூபத்தை முடிவை எளிதில் அறியவில்லையோ அந்த இறைவனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அதனால் ஆனால் முடவன மலையை தாண்ட செய்கிறாரு, நம்மளை என்ன பண்ணுறாரு? ஊமையை பேச வைக்கிறாரு. அப்படிப்பட்ட பகவானை நாம் வழிபட்டு போனோம்னா இந்த தேவர்களும் அசுரர்களும் அறிய முடியாத தத்துவத்தை நம்மளுக்கு புரிய வச்சுருவார். யாருக்கு புரிய வச்சுருவார்? நம்மளுக்கு புரிய வச்சுருவார். 9 சுலோகம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு கீதைக்குள்ளே போகணும். இந்த 9 சுலோகம் என்ன பார்த்துருக்கோம்னா,
முதல்ல இங்கே என்ன பண்ணார்? தியான சுலோகங்களை நாம் படிக்க இருக்கும் பகவத்கீதையை வழிபட்டார். அது கிடைப்பதற்கு காரணமானவர்களை வணங்கணும். பகவத்கீதையை தாயாக வழிபட்டோம், கொடுத்த வியாசரை வழிபட்டோம், அதற்கு காரணமாக இருந்த அர்ஜுனனை வழிபட்டோம், அவனுக்கு மறைமுகமாக நன்றி சொல்லி வழிபட்டோம். பிறகு மகாபாரதத்தை வழிபட்டோம், கீதையை சொன்ன கண்ணனை வழிபட்டோம். அவன் படகோட்டியாக இருந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அங்கே வெற்றி அடைய வச்சான். இங்கே நாம் பரம்பொருள் தத்துவத்தை கடைசியாக வணங்கணும். கடைசியாக இங்கே நாம் என்ன பண்ணணும்னா மனசில் பகவானை தேரோட்டி அமர வச்சிடணும். யாரை? கிருஷ்ணரை தேரோட்டி அமர வச்சு இந்த பகவத்கீதையை தினந்தோறும் படிக்கும்போது அந்த பகவானை வழிபட்டு நாம் என்ன பண்ணணும்? அதை புரிஞ்சுக்கிற தத்துவத்தை உணரணும். அதாவது திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எப்படி இதெல்லாம் படிக்கணுங்கிற புத்தியை வளர்த்து நாம் வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்குது. ஆடு மேய்க்கிறவனுக்கு கூட ஒரு திறமை இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஆடு மேய்ச்சான். ஆடை ஒரு கம்பை ஊண்டி புல் நிறையா இருந்துச்சு. ஒரு 5 அடிக்கு 5 அடி நீளம் விட்டு மாட்டை கட்டி போட்டான். 5 அடி புல்லை மட்டும்தான் மேய்ஞ்சி. பிறகு என்ன பண்ணான்னா பிறகு கொஞ்சம் 10 அடியை விட்டு கட்டி போட்டான். பிறகு 10 அடி புல்லை மேய்ஞ்சி. பிறகு ஒரு 15 அடியை விட்டு கட்டி விட்டான். ஏன்டா முதலே 15 அடியை கட்டி விட்டு அங்கங்கே மேய்ஞ்சிட்டு பேசாமல் வந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சம் அது கரெக்டாக அவனு கூட ஒரு புத்தி வேலை செய்யுது பாருங்கள். இதெல்லாம் பகவான் அருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாம் இந்த பகவத்கீதையை நல்லபடியாக முடித்து நல்லபடியாக நம்ம போக முடியும். நம்ம அடுத்த இதில் அடுத்த கிளாஸில் கீதைக்குள்ளே போயிடலாம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னு என்ன தெரியுமா? தலைப்பு மட்டும் அர்த்தம் சொல்லிடுறேன். விஷாதம்னா துயரம்னு அர்த்தம். அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு. பார்த்தீங்களா? துயரத்தில் ஆரம்பிச்சிட்டாரா? கீதை என்ன சொன்னோம்? நம்ம துயரத்தை நீக்குவதுன்னு சொன்னான். இங்கே அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்லக்கூடாது, ஜீவ விஷாத யோகம்னு சொல்லணும். இல்லாட்டி நர விஷாத யோகம்னு சொல்லணும். எல்லா மனுஷனுக்கும் சோகம் இருக்கா இல்லையா? அது அர்ஜுனனுக்கு எப்படி துக்கம் வந்துச்சு அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய அத்தியாயம். அப்போ தானே அதை நீக்க முடியும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால் முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு? ப்ராப்ளம் என்ன, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறத விளக்குறாரு ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில். அங்கே பகவான் பேசவே மாட்டார், 2 அத்தியாயம் பேச போகிறார். அதனால் அர்ஜுனனுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.